தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டியக்கம் வெற்றி பெறும் என்று வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரி சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள ஜேபிஆர் நினைவிடத்தில் திங்களன்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நல கூட்டியக்கம் நிரந்தரமான அமைப்பு என்றும் இதில் மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்றும் கூறினார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் சேவை செய்பவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு அளிப்பார்கள் என்ற வைகோ, மக்கள் நல கூட்டியக்கம் பல இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்கள் நல கூட்டியக்கம் நிரந்தர அமைப்பு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகளும் இணைந்து தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம். உள்ளாட்சி தேர்தலில் ஆங்காங்கு நல்ல மனிதர்கள், உண்மையாக ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் சேவை செய்பவர்களுக்கு மக்கள் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் நாங்கள் நல்ல வெற்றியை இந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்.